ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரொம்பவே ஸ்பைசியான மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டை வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் கண்டிப்பாக இதுவும் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டை வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து 1.5 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பத்தலைனா நம்ம திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முட்டை வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க 1.5 பெரிய வெங்காயத்துக்கு 2 முட்டை வந்து போதுமானது. 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சின பாலாக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு வந்து நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டைலாம் சேர்த்துருக்கனால முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணணும். அதனால் இது வெங்காயத்தோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா இதுவே போதும். ரொம்பவே சூப்பராக அந்த பிரெட் டோஸ்ட் வந்து மாற்றும். ரொம்பவே ஸ்பைசியாகவும் இந்த பிரெட் டோஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுல வந்து உப்பு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம பிரெட் டோஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிரெட் தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். டோஸ்டிங் பிரெட் தான் வந்து பயன்படுத்துகிறோம். நார்மல் பிரெட் பயன்படுத்தினோம்னா அது வந்து நம்ம மேலே ஸ்டஃபிங் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம டோஸ்டிங் பிரெட் வந்து பயன்படுத்தினோம் அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நம்ம ஸ்டஃபிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் டோஸ்டிங் பிரெட்டே வந்து பயன்படுத்திக்கோங்க. அந்த டோஸ்டிங் பிரெட்டை வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த ஆனியன் மிக்சரில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா வந்து அந்த மசாலா ஒட்டுற மாதிரி நம்ம சேர்த்துருக்க அந்த பால் முட்டை வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் எல்லாத்தையும் நல்லா வந்து டிப் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து டோஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். டோஸ்ட் செய்கிறதுக்கு வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேன் வந்து வச்சுக்கோங்க. பேனில் வந்து நம்ம ஒரு 10 கிராம்லேருந்து ஒரு 15 கிராம் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது டிப் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து சேர்த்துட்டு மேலே வந்து ஸ்டஃபிங்காக வந்து நம்ம வந்து ஆனியன் மிக்சர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அது மேலே வந்து ஸ்டஃபிங்காக வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம டிப் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பாலும் முட்டையும் மட்டும்தான் ஒட்டும் பிரெட்டில். நம்மளுக்கு வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்து ஒட்டாது. அதனால் அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் மேலே வந்து ஸ்டஃபிங்காக வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து போதுமான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கீழே உள்ள சைடை வந்து டோஸ்ட் பண்ணி எடுங்க. கீழே உள்ள சைடு எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆகி ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாறினக்கப்புறமா அதை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பட்டர் சேர்க்கறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது, பட்டர் வந்து வாசனை பிடிக்காது, அதே நேரத்தில் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நெய் வந்து சேர்க்கலாம். நெய்யும் வந்து நீங்கள் பட்டருக்கு பதிலாக வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பட்டர் பிடிக்கலைன்னா சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் சேர்க்குற பட்டரோ நெய்யோ வந்து கொஞ்சம் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடியும் பிடிக்காது, அதே நேரத்தில் உங்களுக்கு டோஸ்ட்டும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து அந்த லேயர் வந்து வெளியே உள்ள லேயர் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக அந்த மசாலா டோஸ்ட் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த வெங்காய பகுதியை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறி இருக்கு. இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கலர் மாறிச்சுன்னா மசாலா டோஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தாலே போதும், உங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கண்டிப்பாக மாறிடும். செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.